ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய அருணாச்சல சிவ. அதாவது நம்ம சேனலில் வந்து ரமண மகரிஷியை பற்றி பேசும்பொழுதோ அந்த டாபிக்ஸ் எந்த டாப்பிக்கை பேச போகிறோம் அப்படிங்கிறது ஒரு சம்டைம்ஸ் வந்து சம்டைம்ஸ் என்ன ஒரு 50%க்கு மேலான வீடியோஸ் வந்து ஒரு அன்கன்ட்ரோலபிள் அர்ஜில் வந்து பேசுறது. அந்த ஒரு ஊந்துதல் வரும், உடனே இல்லை இது பேசணும் இப்போ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறலாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி வந்து சங்கனலால் வி யோகி அவரை பற்றி பார்க்க போகிறோம். அதை 2-3 பகுதியில் ஃபஸ்ட்டு பகுதி ரமண மகர்ஷி டிவோட்டி அவரை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நேத்திக்கு நான் வந்து ஒரு பழைய படம் தான் அதை பார்த்தேன், அந்த அகம் பிரம்மாஸ்மி நான் கடவுள் அப்படிங்கிறத பார்த்தேன். ஸோ இந்த அகோரிஸ் அவரோட அந்த கால் பைரவ் அந்த தீட்சை அவள் கொடுக்குறா பாருங்க, அதை பற்றிய சில அசோசியேட்டட் வீடியோஸ் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த படம் கொஞ்சம் ஸ்கேட்டடாக பார்த்துட்டு அதை பற்றி இப்போது வந்து இந்த டாக்கில் சங்கன்லால் வி யோகியை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். நம்ம ரமண விஜயத்துக்குள்ளே போகலாம். அதாவது சங்கனலால் வி யோகி அப்படிங்கிறவர் வந்து பாம்பேயில் இருந்தவர். அவர் வந்து ரமண மகரிஷிட்ட வரத்துக்கு முன்னாடியே சுவாமி விவேகானந்தர், ராமதீர்த்தர் அவா புஸ்தகத்தை எல்லாத்தையும் படிச்சுட்டு ஒரு ஹை ஐடல் லைஃப் வாழணும் அப்படின்னு ஒரு இதில் வந்து மகாத்மா காந்தியை போய் பார்க்குறார். அவருடைய அந்த மூமெண்ட்ஸ்லாம் பங்கேற்றுக்கிறார். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு வந்து அந்த பொலிட்டிக்கல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் பிடிக்கல. மனசு வந்து ரொம்ப சஞ்சலமாக இருந்துட்டு இருக்கும்போது ஒரு சண்டே டைம்ஸில் ரமண மகரிஷியை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வருது மெட்ராஸில். அந்த சண்டே டைம்ஸ் ஆர்டிக்கலை பார்த்துட்டு ரமண மகரிஷியுடைய செல்ஃப் அது பயோகிராஃபி ஆஃப் ரமண மகரிஷி பை பிவி நரசிம்மசுவாமி அந்த புக்கை வந்து வாங்கி படிக்கிறார். அப்போது வந்து அவருக்கு வந்து ஒரு சோர்வு, ஒரு குழப்பம், நிஜமாகவே காடுன்னு ஒருத்தர் இருக்காரா அப்படிலாம் இருந்தபொழுது கூட ரமண மகரிஷி வந்து ஸ்லோலி அவரை வந்து அந்த புக்ஸில் எல்லாம் பகவான் இம்பேக்ட் பண்ணுறார். அப்போ ஒரு சரின்னு சொல்லிட்டு ஆசிரமத்துக்கு எழுதி 2-3 இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் புக்ஸை வந்து வாங்கி படிக்கிறார். இவரே வேற ஒரு பிரிண்டிங் பிஸ்னஸ் தான், ப்ரெஸ் பிஸ்னஸ் தான் வச்சுருக்கார். அவர் வந்து அதுக்கப்புறம் சரி ரமண மகரிஷியை நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். போயிட்டு 2-3 நாள் இருக்கார். அவருக்கு வந்து ரமண மகரிஷி அவர்கிட்ட ஒன்றும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. இவரும் வந்து போய் ஓல்டு மெடிடேஷன் ஹாலில் உட்காந்துக்கிறார். அவருக்கு அந்த ஹாலில் அந்த ஊதுபத்தி அந்த இது எல்லாம் பார்த்தா அப்படி சோக்கிங்காக இருக்குது. எப்படா அந்த ஹாலை விட்டு வெளியில் போவோம் அப்படின்னு தான் அவர் வந்து போகிறார். திருப்பி போயிட்டு மழை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறார், ஃப்ரெஷ் ஏர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படியே வந்து 3 நாள் போகிறது. அன்றைக்கி ராத்திரி அவர் கிளம்பணும். சரி ரொம்ப சோர்ந்து போயிட்டார். அவருக்கு வந்து அப்போ கோபாலன் அப்படின்னு ஒருத்தர் வரார். அவர் வந்து நீங்கள் ரமண மகரிஷிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிட்டேலா அப்படின்னு கேட்குறார். இல்லை நான் பாம்பேலேருந்து வந்திருக்கேன், ஒன்றும் இன்ட்ரடியூஸ் ஆகலன்னு சொன்னோன்னா ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போய் அப்புறம் ரமண மகரிஷிட்ட போய் இவர் வந்து வந்து சங்கனலால் யோகின்னு சொன்னோன்னே ரமண மகரிஷி அப்படி ஒரு தடவை பார்க்குறார். அந்த ஐஸ் வந்து பகவானோட அந்த சக்ஷுர், அதாவது அந்த ஐஸில் இருக்கிற தீர்க்கமான பார்வை, தட்சிணாமூர்த்தியோட பார்வை இவருக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து தட்டி எழுப்புறது கான்ஷியஸ்னஸை. அப்போ வந்து நீங்கள் குஜராத்தி தானே ரமண மகரிஷி கேட்குறாரு. ஆமான்னு சொல்கிறாரு சங்கன்லால் யோகி. உடனே வந்து உள்ளே இருந்து வந்து அப்போ தான் வந்து குஜராத்தி டிரான்ஸ்லேஷன் ஆஃப் உபதேச சாரம் அது வந்திருக்கு. அந்த புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த உபதேச சாரத்தை நீ படி அப்படிங்கிறார். எல்லாருக்கும் முன்னாடி படிக்கிறதுக்கு அவருக்கு ஷையாக இருந்தாலும் அவர் படிக்க ஆரம்பிக்கிறார். 15வது வருஷம் படிச்சுன்னு இருக்கும் பொழுதே அவருக்கு வந்து படிக்கிறவர் வேற, பகவான் அவரை உத்து பார்க்குறார். அப்போ அவருக்கு வந்து இனம் புரியாத ஒரு ஆன்மீக அனுபவம் ஏற்படுறது. அதுக்கப்புறம் டின்னர் பெல் அடித்ததுக்கப்புறம் ரமண மகரிஷியோட போய் சாப்பிட்றார். அப்போ வந்து ரொம்ப என்னமோ அந்த சாப்பாடு எல்லாமே அவருக்கு ஒரு இவ்வளோ நாள் ஒரு 3 நாள் டல் அடித்து ஒரு மாதிரி இருந்தவருக்கு எல்லாமே வந்து பிரகாசமாகுது. அந்த ஆத்ம வஸ்து பிரகாசப்படுறதுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் அவர் திருப்பி போயிடுறார் பாம்பேக்கு. அப்புறம் 1945 டைம் பீரியடில் வந்து எல்லாத்தையும் வித்துட்டு நம்ம வந்து ரமணாசிரமத்திற்கே வந்துடலாம் திருவண்ணாமலைக்குன்னு யோசிக்கிறார். அப்போ வந்து ரமண மகரிஷியோட ஒரு விஷனில் வந்து ரமண மகரிஷியோ அவர் வந்து தன்னோட பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை விற்கிறதுக்கு சில சூக்ஷ்மமாக சில யார் வாங்குவா பார்ட்டிஸ் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தென்படுறது ஒரு விஷனில், ஏர்லி மார்னிங் விஷனில். அதே மாதிரியே அந்த விஷனில் பார்த்த ஆசாமி வந்து இவரோட ஃப்ரெண்டு தான். அவர் வந்து அடுத்த நாள் காலம்பரை வரார் எதேச்சியாக அவரோட பிரிண்டிங் ப்ரெஸ்க்கு. அப்போ வந்து அவரோட எக்ஸிஸ்டிங் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வந்து வித்துட்டு பாம்பேயில் அதுக்கப்புறம் வந்து திருவண்ணாமலைக்கு வரலான்னு யோசிக்கும் பொழுதோ பிராரப்த வசத்தில் வந்து ரமணாசிரமத்துடைய புக்ஸை வந்து பெங்களூரில் பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அசைன்மெண்ட்டை சின்ன சுவாமிகள் கொடுக்குறார். அருணா ப்ரெஸ் அப்படின்னு பெங்களூரில் இருக்கிற ஒரு ப்ரெஸ், அதை 6 மாதமாக ஓடாத ஒரு ப்ரெஸ், அதை வாங்கி இவர் வந்து பிரிண்டிங் பிஸ்னஸாக ஆரம்பிக்கிறார். அதில் வந்து பகவானுடைய அதாவது 100 இயர்ஸ் 50 இயர்ஸ் செலிப்ரேஷன், அதை திருவண்ணாமலைக்கு வந்த செலிப்ரேஷன் அதை வந்து அவள் கொண்டாடணும்னு பார்க்குறச்ச அப்போ வந்து என்ன பண்ணுறா அப்படின்னாக்க
எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணுறா. அப்போ அந்த நான் யார் இந்த மாதிரி நிறைய புக்ஸ் காப்பீஸ் பண்ணணும் அப்படிங்கும்பொழுது காப்பீஸ் ரொம்ப பிரிண்ட் ஆகலை. ஈவெண்ட் அந்த திருவண்ணாமலை அட்வென்ட் ஈவெண்ட் வந்து வந்துகிட்டே இருக்கு. அப்போ வந்து சங்கன்லால் யோகி வந்து ரமண மகரிஷிகிட்ட வந்து இந்த மாதிரி சொல்கிறார். ரமண மகரிஷி வந்து டூ யுவர் ஒர்க் அப்படின்னு இங்கிலீஷில் 3 வார்த்தை தான் சொல்கிறார். நான் வேறு யாராவது ப்ரெஸ்ட்டை கொடுக்கட்டுமா, எக்ஸ்டென்ஷனாக வேறு யாராவது ஹெல்ப் பண்ணால் தான் இத்தனை காப்பீஸ் போக முடியும் தான் அவர் கேட்குறாரு பவான்கிட்ட. பவான் அவரை பார்த்து தீர்க்கமாக டூ யுவர் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவருக்கு வந்து அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது தன்னோட மனசில். உள்ள அது பெங்களூரில் போய் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிவிட்டு டே அண்ட் நைட் பண்ணி கரெக்டாக வந்து அந்த அட்வென்ட் டே செலிப்ரேஷன்ஸில் வந்து அவர் வந்து அந்த புக்கை வந்து கொடுத்துட்றார். இவர் தான் பிற்காலத்தில் ஜெகதீஸ்வர சாஸ்திரியோட வந்து பாம்பேயில் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஜெகதீஸ்வர சாஸ்திரி வந்து அந்த ஃபேமஸ் அவருக்கு வந்து இந்த நெருப்பு சுடாமல் இருக்கிறதுக்கான ஒரு மந்திரம் சூரியோஸ்மி அப்படின்னு, அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற மாதிரி சூரியோஸ்மி அப்படிங்கிற பகவான் வந்து ஜெகதீஸ்வர சாஸ்திரிக்கு கொடுத்த மந்திரத்தோட அந்த இதெல்லாம் அவர் வந்து சொல்கிறார். ரொம்ப அற்புதமாக பவர் ஆஃப் ப்ரெசன்ஸில் நீங்களே வாங்கி படிக்கலாம். அந்த இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். இது எதில் வருதுன்னா பார்ட் 2ல் வருது, பவர் ஆஃப் ப்ரெசன்ஸில். இதை தவிர ஃபேஸ் டு ஃபேஸ் வித் ரமண மகரிஷி ஹைதராபாத் எடிஷனில் கூட, ரமண கேந்திரா ஹைதராபாத் எடிஷனில் கூட சங்கன்லால் யோகியை பற்றி வருது. இப்போது வந்து நான் சொன்ன அடுத்த டாப்பிக்கை தொடப்போகிறேன். என்னென்னா நேற்றுக்கு வந்து நான் கடவுள் அப்படின்னு அந்த ஆரியார் நடிச்சுதான் அவர் நடிச்சதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் முன்னாடி, அதெல்லாம் பழைய படம். அதை வந்து எல்லாமே பார்க்கலன்னா அது கொஞ்சம் அந்த எது நமக்கு ஆன்மீகமாக நமக்கு அட்ராக்ட் ஆகுமோனோ அந்த குரு தீட்சை அதெல்லாம். அதில் ஏதோ அந்த மாங்காட்டு சுவாமிகள்னு ஒருத்தர் வந்து கண்ணையே திறக்க மாட்டார். அவர் இந்த அகோரியா வர இந்த இவரை அந்த ஆரியா அவரை பார்த்த உடனே கண்ணை திறந்து ஆசீர்வாதம் பண்ணல, கண்ணை திறக்கிறார், ரெஸ்பாண்ட் பண்ணுறார் அப்படின்லாம் வரும். அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து 2-3 அகோரி காஷியில் அவள் இனிஷியேஷன் இதெல்லாம் பார்த்தேன். அவள் அதாவது எதுக்கு அதை கனெக்ட் பண்ணுறேன்னா, ஹர் ஹர் மகாதேவ் அப்படின்னு ஒரு சின்ன மந்திரமாக இனிஷியேட் பண்ணான்னா ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சுக்கிறா, கருப்பு கலர் ஸ்டிக் மாதிரி. அதை வந்து சாதகனோட தலையில் சகசிராரத்தில் இப்படி வச்சு இனிஷியேஷன் கொடுக்குறா மந்திரம். அதான் அவன் ரிப்பீட் பண்ணணும் அந்த அகோரி சாதனை. அவள் எங்கே ரிப்பீட் பண்ணுறான், அவளோட டைமென்ஷனே வேறு, நம்மளாம் அதை அப்ரோச் பண்ணவே முடியாது. ஏன்னா சிவபெருமானோட 25 மூர்த்தங்களில் காலபைரவ மூர்த்தம் அகோர மூர்த்தத்தில் அகோர முகத்துலேருந்து வந்த 5 ஃபார்ம்ஸில் இருக்கிற காலபைரவரோட ஃபார்மாக அவள் வர்ஷிப் பண்ணுறான், கால் பைரவ். ஸோ வந்து அது வந்து இமீடியேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்மளாலாம் முடியாது. நம்மளுக்கு கல்யாண சுந்தரர் லிங்கோத்பவராக அருணாச்சலா இங்கே அனுகிரகம் பண்ணுறார் பார்வதி பரமேஸ்வராரோட. நம்ம ரமண பகவானோட பாத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் போகிறது தான் எல்லாருக்கும் உகந்தது. ஆனால் அதுவே நம்ம என்ன எடுத்துக்கணும்னாக்க அவள் ஒரு மந்திரம் தான் சொல்கிறா. குரு வந்து விஸ்தாரப்படுத்தி நம்ம நான்யாரை வச்சுட்டு தடுமாறுறோம். அவர் பகவான் நான்யார்னு சின்னதாக சொல்லிட்டாரா, குரு சொன்னால் முடிஞ்சுது, கேட்கக்கூடாது. அப்புறம் இல்லை நீங்கள் இப்படி இருக்கு அப்படி இருக்கு சொல்லி பகவான் அதுக்கப்புறம் வந்து உபதேச சாரம் எழுதினார், உள்ளது 40 எழுதினார். அதுவும் நமக்கு வந்து உள்ளது 40ல் முதல் பாட்டே போகிறோம். நமக்கு அந்த மாதிரி நிறையா ஒரு டோர் அட்டன் பண்ணுறதுக்காக போனேன். என்ன சொல்ல வந்தேன், ஸோ நமக்கு வந்து நிறைய தேவைப்படுறது, நோட்ஸு, எக்ஸ்ப்ளனேஷன், கமெண்ட்ரிஸ் இதெல்லாம் தேவைப்படுறது. ஆனால் அந்த குரு அப்படிங்கிறத ஸோ வந்து அந்த குருவோட திருவடியை பிடிச்சிக்கணும். அந்த படத்தில் இன்னொரு சீன் வருது. அதில் அந்த பொண்ணு வந்து முதல்ல ஏதோ ஒரு டிஸ்ட்ரெஸில் இருக்கா. அதெல்லாம் நீங்கள் ரொம்ப அதெல்லாம் படத்துக்காக எடுக்கிறதுல நிறையா இருக்கும். அந்த பொண்ணு வந்து டிஸ்ட்ரெஸில் இருக்கிறச்ச ஃபஸ்ட்டு மாங்காட்டு சுவாமிகள்கிட்ட தான் போய் கேட்குறா. அவர் என்ன சொல்கிறார், மேலே ஒருத்தர் இருக்கார், அவரை போய் நீ பாரு அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த பொண்ணு வந்து போகும்பொழுதோ ஃபஸ்ட்டு கண்ணை திறக்கலை. குருவோட இந்த பொண்ணு தான் பிளைண்டு, அவர் படுத்துட்டு இருக்கார், அந்த அகோரியா இருக்கிறவர். குருவோட திருவடியை தான் போய் பிடிச்சிக்கிறா. அப்போது நம்ம சம்பிரதாயத்தில் ரமண பகவானோட திருவடியை பிடிச்சிட்டு ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய, ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய, ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய, இந்த மந்திரம் யார் கொடுத்தா, துவாதசாட்சரியாக எடுத்து வாசுதேவ சாஸ்திரி எழுதி பகவானோட அப்ரூவலை பெற்ற மந்திரம் அது. அப்போ நம்ம குருவோட திருவடியை பிடிச்சிக்க வேண்டாமோ? நம்ம எங்கே பிடிச்சிக்கிறோம்? நம்ம வந்து நான்யார் விசாரம் பண்ணும்போது சந்தேகம் வந்துன்னா ரமண பகவான்கிட்ட தானே கேட்கணும். எப்படி சாதுவோம் 2 விங்ஸ் ஒரு பறவைக்கு மாதிரி ஞானம் பக்தி அந்த 2த்தையும் தானே நம்ம வச்சுட்டு அப்படியே இத்தனை கரை ஏறி இருக்க வேண்டாமோ அப்படின்னு தோணித்து. ஸோ வந்து மகாதேவான்னு நினச்சிட்டே படுத்துட்டேன். எதுக்கு சொல்ல வரேன், நமக்கு வாழ்க்கை ஃபுல்லாகவே
நிறைய அப்பா வந்து எந்தெந்த சிச்சுவேஷனில் நீ யார் யாரை பார்க்கணும், நீ என்னென்ன வீடியோஸ் பார்க்கணுங்கிறதுலேருந்து மொத்தமாக இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் இந்த 10 நிமிஷம் வரையும் இதை பார்த்துட்டு இருக்கேன்னா கூட அது அப்பாவோட அனுகிரகம். அப்பா எல்லாத்தையும் நமக்கு வந்து என்ன பண்ணுறாரு, ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து 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 அமைச்சு கொடுத்துருக்கார். அதனால் நம்ம வந்து ரமண பகவானை தியானம் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த ரமண சந்நிதி முறை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இதில் வந்து ரமண புராணம் வந்து பகவானே எழுதினது. இதை விட நமக்கு வசந்த இது வரல. நான் ரேண்டமாக இது பண்ணுறேன். திருமந்திரம் அதுலேருந்து 2 பாட்டு பார்த்துட்டு நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம். நமோ ரமணாயவே ஞானமும் கல்வியும், நமோ ரமணாயவே நாமரி மந்திரம், நமோ ரமணாயவே நாவு கருங்கலம், நமோ ரமணாயவே நல்வழி கூட்டுமே, நமோ ரமணாயவே நாத்திகர் காட்சிக்கு, நமோ ரமணாயவே நாத்தித பாதியும், நமோ ரமணாயவே நம்பின தங்கட்கு, நமோ ரமணாயவே நாளுமீருப்பதே, நமோ ரமணாயவே நாளும் இருப்பதே. கேளாதலிக்கும் முன் கேடில் புகழை கேடு செய்யாதல் அருணாச்சலா, நைந்தழிகனையா நல்லை பதத்தில் நாடிக் கொள்ளும் அருணாச்சலா, நோக்கிய கருதிமை தாக்கிய பக்குவம் ஆக்கினை ஆண்டல் அருணாச்சலா, என்போலும் தீனர் இன்புரகாத்தனி என்னாலும் வாழ்ந்தல் அருணாச்சலா. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.